ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதம் எப்படி ஒரு ரூ. 1000 சேமித்து அதை நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த நடுத்தர வர்க்கத்து பெண்களுக்கு வந்து மாதம் ரூ. 1000ங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதிலே இந்த வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கையில் எடுக்கிறது கூட பைசா இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும். அதனால் அந்த ரூ. 1000 ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சேமிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம கொஞ்சம் பெரிய தொகையாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பைசாவே சேமிக்கிறதுக்கு கையில் வரமாட்டேங்கி அப்படின்னா சேமிக்கிறதுக்குன்னு தனியாக பணம் வராது. நம்ம கையில் வர செலவுக்கு வர பைசாவில் தான் நம்ம சேமிக்கணும். அதான் யாருக்குமே தனியாக இது சேமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட கையில் இருக்கிறத நம்ம சேமிக்கணும். இது வந்து எப்படின்னா மாத சம்பளம் வரவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 1000 அந்த ரூ. 1000 தூரம் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மீதி செலவை பார்த்தோம்னா அந்த கையில் ரூ. 1000 இருக்குன்னு வைங்களேன். இல்லை மாத சம்பளம் கண்டிப்பாக இல்லாதவங்ககிட்ட தான் அந்த பைசாவே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பிளான் இல்லாத செலவுகள் வந்து இருக்கும். கண்டிப்பாக ஒரு மீஷோவில் டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுவோம், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா டக்குன்னு வெளியில் போய் சாப்பிட்ருவோம் பிளான் இல்லாமல். அப்போ அதை நம்ம செலவை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பைசா நம்ம ஒரு ரூ. 1000 நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, இந்த மளிகை செலவில் கொஞ்சம் தேவையில்லாதான் வாங்கி ஏதாட்டு தூர போட்டுட்ருப்போம். காய்கறியை கொஞ்சம் நம்ம தேவைக்கு வாங்கிடுறது, அழுவி தூர போடாமல் அப்படி கொஞ்சம் சிக்கனமாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே நம்ம கொஞ்சம் ரூபாயை சிக்கனப்படுத்தலாம். எப்படியாவது மாதம் ரூ. 1000 கண்டிப்பாக நம்ம சேமிச்சிடலாம். அந்த சேமிச்ச ரூபாயை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பீரோலேயே உண்டியல்லே வச்சுருந்தோம் வைங்களேன், கண்டிப்பாக ஒரு செலவு வந்த உடனே முதல்ல அந்த கை அந்த பீரோவுக்கு தான் போகும், இல்லைனா உண்டியலுக்கு தான் போகும். அதனால் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அதை ஆர்டியாக போட்டு வைக்கலாம் 5 வருஷத்துக்கு. அதை நமக்கு வட்டியோடு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிபிஎஃப்ஓ ஒரு எஸ்எஸ்ஏவோ 2 பிள்ளைங்க போட்டு வைக்கலாம். மாதம் ரூ. 500 கட்டலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சாலும் அது ஒரு 2 3 தடவை நம்ம அப்படி வாங்கினாலே 1 கிராமாட்டு நமக்கு சேர்ந்துடும். ஒரு வருஷத்துக்கு 1 கிராம்னாலும் பாருங்கள், நம்ம அந்த பைசா நம்ம எதுவுமே மிச்சப்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா அது எந்த திக்குக்கு போகுதுனே தெரியாமல் தான் இருந்திருக்கும். நம்ம மிச்சப்படுத்தி வாங்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நமக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும். அப்படி தானே? சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை தான். இந்த ரூ. 1000 வந்து சாதாரண பதில் ரூ. 1000 அப்படின்ட்டு நம்ம ஒரு கடைக்கு 4 பேர் சாப்பிட போனாலும் சாதாரணமாக ரூ. 1000 ஆயிடுது. அந்த ரூ. 1000 நம்ம இப்படி சேமித்து வச்சு பார்க்கும்போது ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கனாலுமே அது நமக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்து நிற்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சேர்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி வருமோ அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு ரூபாயா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு 6 மாதமோ 3 மாதமோ கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ரூபா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.